நான் இன்னைக்கு பாரம்பரியமான அரிசி காட்டு யானம் அரிசியில் இட்லி செய்ய போகிறேன். அதுக்கு காட்டு யானம் அரிசி 3 டம்ளர் நல்லா 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். இது உளுந்து 1/2 டம்ளர், வெந்தயம் 1 டீஸ்பூன். இதை ஒரு 2 ஹவர்ஸ் வெந்தயம் ஊறதுக்கு மட்டும் லேட் ஆகும். அதனால் அதை மட்டும் தனியாக ஊற வச்சுட்டு உளுந்து 1 டம்ளர் 1 மணி நேரம் ஊறினா போதும். இந்த காட்டு யானம் அரிசி நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு லெவலை குறைக்கும். ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் இதை அடிக்கடி சாப்பிடலாம். அவங்களோட உடம்புல இருக்கிற பிளட் சுகர் லெவலை நல்லா குறைக்கும். இந்த காட்டு யானம் அரிசி இதில் நிறையா ஃபாலிக் ஆசிட், ஜிங்க், மேங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி நம்ம வெள்ளை அரிசியிலேருந்து இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள்லேருந்து இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. காட்டு யானை அரிசி நல்லா 12 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தும் வெந்தயமும் 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இதையும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டையும் கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிடலாம். நம்ம ஊற வச்ச உளுந்து, வெந்தயம் ரெண்டையும் தனியாக அரைச்சிட்டு ஊற வச்ச காட்டு யானை அரிசி அதையும் தனியாக அரைச்சிட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சி 2 மாவையும் கலந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். புளிச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி பேனில் இட்லி ஊற்றிக்கலாம், தோசை டவாவில் தோசை ஊற்றிக்கலாம், பணியாரம் ஊற்றிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக வரும். நம்ம வெள்ளை தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் இட்லி, தோசை, பணியாரம் இது மாதிரி இந்த காட்டு யானை அரிசியில் இந்த அரிசி மாவில் ஊற்றி தொட்டுக்கறக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னின்னு எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான, அட் த சேம் டைம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காட்டு யானை அரிசி மாவு 8 மணி நேரம் கழித்து நல்லா புளிச்சிருச்சு. அதில் தோசை, பணியாரம், இட்லி செஞ்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான யம்மியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், டின்னருக்கும் செய்யலாம். ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது சமைச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம்.